நெல்லையில் நன்றி கூறும் நல்விழா. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகர் இந்து மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ராமசாமி அவர்களின் பணி நிறைவை முன்னிட்டு நன்றி கூறும் நல்விழா பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் அருகில் உள்ள லட்சுமி மகால் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தின் பணி நிறைவு பெற்ற உதவி திட்ட அலுவலர் சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார். பணி நிறைவு பெற்ற உளவுத்துறை ஐஜி கண்ணப்பன் தலைமை தாங்கினார். தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி, திருநெல்வேலி மாநகராட்சி துணை மேயர் ராஜு, ஆழ்வார் திருநகரி பேரூராட்சி மன்ற தலைவி சாரதா பொன்னிசைக்கு ஆகியோர் முன்னிலை வைத்தனர். திருநெல்வேலி மதித இந்து கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன், வழக்கறிஞர் ராம், சமூக ஆர்வலர் திருமாறன், இந்து மேல்நிலைப்பள்ளி செயலாளர் ஆதிநாதன், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், தூத்துக்குடி மாவட்ட கல்வி அலுவலர் குருநாதன், திமுக நிர்வாகி வல்லநாடு முத்து ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆழ்வார் திருநகரி இந்து மேல்நிலைப்பள்ளியின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமசாமி ஏற்புரை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொழில் அதிபர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், கவிஞர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு பாராட்டினர். நூலகர் முத்துகிருஷ்ணன் நன்றி கூறினார். ஆசிரியர் சரவணகுமார் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். ஒரு சாதி பேதமற்ற ஒரு குடிமகனாக விளங்க வேண்டும் என்பதை உணர்ந்து படித்து பெருமை சேர்த்து வரக்கூடிய என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய நன்றி. ஆனால் நன்றி நல்கக்கூடிய இந்த விழா
அதிக நேரம் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. மேடையில் வீட்டில் அத்துணை பெரிய மனிதர்களும் எனக்கு இதே இருக்கக்கூடிய என்னுடைய பெருமையை, என்னுடைய பெயரை அவர்களுக்கு ஒரு வெற்றியாக கருதக்கூடிய, எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கக்கூடிய சென்னை, பெங்களூர், மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. அத்துணை இது உண்மையான விஷயங்களாக இருக்கு. நன்றி கூறு. என்னை அழகு பார்த்து வரக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. என்னுடன் எல்லா காலத்திலும் இருந்த உறவுகளுக்கு நன்றி. என்னை இந்த அளவுக்கு நீங்கள் பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்கிய என்னுடைய வழிகாட்டிகளுக்கு நன்றி. இத்தனை பேரையும் உள்ளடக்கிய ஒரு பன்முகத்திறமை கொண்ட மனைவிக்கு நன்றி. என்னை பெருமைப்படுத்தி வரக்கூடிய என்னுடைய இரு மகன்களுக்கும், படிப்பிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கக்கூடிய என்னுடைய மகன்களுக்கும், அதை போன்ற எனக்கு மகள் இல்லை என்ற குறையை நீக்கி வரக்கூடிய என்னுடைய மருமகளுக்கும், மருத்துவர் அஸ்வினிக்கும் என்னுடைய நன்றி. என் மீது முழு நம்பிக்கை வைத்து சுதந்திரமாக சேர்வதற்கு அனுமதி அளித்த என்னுடைய பள்ளி நிர்வாகத்துக்கு நன்றி. என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களாக என்னுடன் பணியாற்றி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியானது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு ராமசுவாமி உங்களுக்கு நன்றி சொல்ல ஏற்பாடு செய்யப்பட்டதா அல்லது நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல ஏற்பாடு செய்யப்பட்டதா என்பது எனக்கு புரியவில்லை. திரு ராமசாமி அவர்கள் பணியில் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நான் காவல்துறை சார்ந்தவன், கல்வித்துறை சார்ந்தவன் அல்ல. பணி ஓய்வு பெற்ற பிறகு கிராம உதய இயக்குனர் திரு சுந்தரேசன் அவருடைய நீங்கள் வரல, அவருடைய மகன் வந்திருக்கிறார். அவரும் திருநெல்வேலி நகரில் உள்ள பாரதியார் பயின்ற இந்து மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் திரு செல்லையா அவர்கள் இருவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானார். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த கல்வி ஆசிரியர், சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய கல்விப்பணி ஓய்வு முடியவில்லை, தொடர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்து நானும் அவருடைய கல்விப்பணி மேலும் தொடர நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அடுத்து இந்த நன்றியும் வாழ்த்துக்களும் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய துணைவியார், மகன்கள் இருவர், மருமகள், அவருடைய பெற்றோர், குறிப்பாக தந்தை, அவரும் ஆசிரியர் என்று நினைக்கிறேன். அனைவருக்குமே இந்த நன்றி போய் சேர வேண்டிய கட்டாயம் என்று நான் கருதுகிறேன். இந்த தருணத்தில் உங்களோடு சேர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தாரை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.